ஜெயலலிதா அவர்களோட நீங்க வந்து ரொம்ப அவருடைய நம்பிக்கை பெற்ற ஒருத்தரா இருந்தீங்க தொடர்ச்சியா. முதலமைச்சர் வரைக்கும் உங்களை வந்து இருந்தாங்க. அதுக்கு பிறகு விலகின பிறகும் மீண்டும் ஒரு முறை அப்படி வாய்ப்புங்கிறது உங்களுக்கு தான் கொடுத்தாங்க. அவங்க ஸ்டைல் ஆஃப் பாலிடிக்ஸ் ஒன்று இருக்கும். அவங்க வந்து கடைசி 6 மாசத்துல அதிரடியா வருவாங்க, வெற்றிகள் அப்படின்னு இருக்கும். இது ஒரு நல்ல கேள்விதான். மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமானதற்கு பின்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆக்கப்பட்டார்கள். நான் முதலில் இருந்தேன், அப்புறம் அவர்கள் முதலமைச்சராக்கப்பட்டார்கள். நான் அவரிடம் சென்று, புரட்சி தலைவர் ஒரு பெரிய மாஸ் லீடர், கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் படத்திலும் தத்துவ பாடல்கள், வசனங்களிலும் தத்துவம், உதயசூரியன் சின்னத்தின் நெத்தியில் வரைஞ்சி அவர் பல திரைப்படங்கள் எடுத்து ஒரு பெரிய மாஸ் லீடராக இருந்தார். ஃபேஸ் வேல்யூவும் அவருக்கு இருந்தது. மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் ஃபேஸ் வேல்யூ இருந்தது, மாஸ் லீடர். உங்களுக்கும் மாஸ் லீடர், நீங்களும் மாஸ் லீடரில் ஃபேஸ் வேல்யூ இல்லை, எனக்கும் நான் மாஸ் லீடரில் ஃபேஸ் வேல்யூ இல்லை. ஆக கட்சியை வந்து ஜனநாயக முறைப்படி இயக்கணும், கரப்ஷன் இல்லாத கவர்மெண்ட் கொடுக்கணும்னு அவர்கிட்ட சொன்னேன். ஏற்றுக்கல அவர். அதனுடைய விலைதான் இன்றைக்கு நாங்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கோம். அவர் வந்து அவர் சொன்னதை அனைவரும் கேட்கணும்.